எம்ஜிஆர் சுடப்பட்ட போது மக்களிடையே எம்ஜிஆர் உயிர் பிழைப்பாரா, மீண்டு வந்தாலும் நடமாட முடியுமா, முன்பு போல் சினிமாவில் நடிக்க முடியுமா என எண்ணற்ற கேள்விகள் எழுந்தது. அத்தனை யூகங்களையும் பொய்யாக்கி மீண்டும் அவர் திரைப்படத்தில் நடித்தார். அதனால் அவரை தோட்டாவுக்கு டாட்டா காட்டியவர் என அழைப்பது உண்டு. ஆனாலும் சுடப்படுவதற்கு முன் கணீர் என்றிருந்த அவர் குரல் சுடப்பட்ட பின் பாதிக்கப்பட்டது. மற்றவர் குரலில் டப்பிங் செய்து கொள்ளலாம் என்ற யோசனையை எம்ஜிஆர் நிராகரித்தார். காசு கொடுத்து தன் படத்தை காண வரும் மக்களுக்கு படத்தில் 100% தன் உழைப்பை கொடுக்க வேண்டும் என நினைத்தார். இழந்த தன் குரலை எப்படியாவது மீட்டெடுக்க நினைத்து பேச்சு பயிற்சியாளர்களை வரவழைத்து பயிற்சி எடுத்தார். நரம்பியல் மருத்துவர் ராமமூர்த்தி அவர்களின் ஆலோசனைப்படி இரவில் கடற்கரைக்கு சென்று நீரில் அமர்ந்து உறக்கப் பேசி பயிற்சி செய்தார். அப்பொழுது அலைகள் அவரை சாய்த்து விடாமல் இருக்க எம்ஜிஆரை மெய்காப்பாளர் ராமகிருஷ்ணன் பிடித்துக் கொள்வார். இப்படி மாதக்கணக்கில் கடற்கரைக்கு சென்று பயிற்சி செய்து முடிந்த அளவு குரலை மீட்டெடுத்து கடைசி படம் வரை அவர் குரலில் பேசித்தான் நடித்தார். இன்றைக்கு உள்ள நடிகர்களைப் போல் அல்ல எம்ஜிஆர். காசு கொடுத்து பார்க்கும் ரசிகனுக்கு உண்மையாக இருந்தார்.